இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை தியானித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி இந்த தேவ வார்த்தைகளை கவனித்து கேளுங்கள். இந்த நாட்களில் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிறோம், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிறோம். மறந்து விடாதீர்கள், இனி காலம் செல்லாது. எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த நாட்களில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? முன்பு நாங்கள் ஆண்டவரிடத்தில் வரக்கு முன்பு, தேவனை அறியக்கு முன்பு அங்கே பார்க்கிறோம், அந்தகாரத்தின் பிள்ளைகளாய் இருந்தோம் என்று சொல்லுகிறது. இப்பொழுதோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் தேவனுக்குள்ளே புதிதாய் பிறந்தவர்கள் என்று சொல்லுகிறோம். நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் சொல்லுகிறோம், ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்லுகிறோம். எப்படி புதிதாய் பிறந்தோம், எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்பதை அறியாமல் பழைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, பழைய காரியங்களை செய்து கொண்டு, பழைய நினைவுகளிலே நாம் நடந்து கொண்டு இருக்கிறதை தேவன் அருவருக்கிறார். அதனால்தான் உள்ளம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று தேவன் சொன்னார். இங்கே எபேசியரில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற போது 9ஆம் 10ஆம் வசனங்களை கவனித்து பார்ப்பீர்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவிக்குரிய கனிகளை குறித்து அநேக பிரசங்கங்களை கேட்கிறீர்கள், அநேக பிரசங்கங்களை போதகர் போதிக்கிறார்கள். ஆனால் அந்த ஆவியின் கனி என்ன? அந்த கனி நம்மிடத்தில் இருக்கிறதோ, அந்த கனி நம்மிடத்தில் வெளிப்படுகிறதோ என்றதை ஒருவனும் ஆராய்ந்து பார்க்கிறதில்லை. அருமையான தேவ பிள்ளையே, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று மத்தேயுவிலே வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறார், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேலே தவனமாய் உறக்கமாய் இருந்து நாளுக்கு நாள் மர்வமாகிற ஒரு வாழ்வுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும். இந்த கொஞ்ச காலம் உண்டென்று சொல்லி பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடி திரிகிற காலத்திலே வாழுகிறோம். அருமையான தேவபிள்ளையே, கடைசி காலம் எப்படிப்பட்டது? ஆண்டவர் சொல்லுகிறார், நோவாவின் காலத்தில் சம்பவித்தது போலவே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் சம்பவிக்கும். மனுஷரெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தால் சுகபோக பிரியர்களாய், தற்பிரியர்களாய், அங்கே நல்லோரை பகைக்கிறவர்களாய், நன்மைக்கு தீமை செய்கிறவர்களாய், இப்படி நீங்கள் கடுக்கிக் கொண்டே போக முடியும். கவனித்து பாருங்கள், இந்த நாட்களில் நாங்கள் வாழுகிற காரியம், வாழுகிற சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது? அன்பு தணிந்து போகும், உண்மையான அன்பை பார்க்க முடியாது, எல்லாம் ஒரு மாய்மாலமான காரியங்களாய் மாறிக்கொண்டு போகும், விசுவாசத்தை அங்கே பார்க்க முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இப்படியான காலகட்டத்தில் தான் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு நீங்கள் நடக்க வேண்டும். இந்த உலகத்தில் நான் மனுஷ அன்பை குறித்து பேசவில்லை, தேவ அன்பை குறித்து பேசுகிறேன். தேவன் மேல் அன்பு வைத்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனோடு நடப்பீர்களானால் அப்பாவுடைய எக்கால சத்தம் தொனிக்கிற போது நீங்கள் மகிமையிலே பிரவேசிப்பீர்கள். வாழுகிற நாட்களில் தேவன் ஒப்புவித்த காரியங்களை நிறைவேற்றி தேவனுக்காய் நீங்கள் வாழுகிற போது யார் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் மீட்பர் உங்களை அந்நாளிலே மீட்டுக் கொள்வார். அதனால தான் இந்த நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் வஞ்சிக்காதபடி எல்லா காவலோடும் உங்கள் இருதயங்களை காத்துக்கொண்டு அந்த ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நிற்க ஆயத்தம் ஆகுங்கள். அப்பா சீக்கிரமாய் வருகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? கர்த்தாவே, இந்த நாளுமா இந்த வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் இந்த வசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ
அவங்க வாழ்க்கையிலே அப்பா உம்முடைய நீதி வெளிப்படட்டும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான்னு சொன்னீங்க. இந்த நாட்கள் மாய்மாலமும் ஆண்டவரே மாயையும் நிறைந்த காலமாயிருக்கிறது. இந்த நாட்களில் உண்மையான உத்தமமான மனுஷன் ஆண்டவரே உம்முடைய மேன்மைகளை காணத்தக்கதாய், உம்முடைய மகிமையிலே பிரவேசிக்கத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்க. ஆண்டவரே இந்த தேவ செய்தியை கேட்டு உள்ளான மனுஷன்ல ஆண்டவரே உணர்த்தப்பட்டு மறுபடியுமா ஜெனிப்பிக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடி செபிக்கிறேன். இந்த நாட்களில் தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய உண்மை, தேவனுடைய நீதி வெளிப்படத்தக்கதாய், அவர்கள் வாயின் வார்த்தைகள் எல்லாம் உமக்கு பிரியமாய் இருக்கத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய வருகையில் ஒவ்வொரு பிள்ளைகளும் காணப்பட அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரட்சிப்பை இழந்து விடாதீர்கள். பெற்றுக்கொண்ட மேன்மைகளை துளைத்து விடாதீர்கள். தேவனோடு நடவுங்கள். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமேன்.